நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய பேரணி வன்முறையாக மாறியது. தடையை மீறி முன்னேறிய போராட்டக்காரர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டதோடு தடுப்புகளை உடைக்க முயன்றனர். இதில் 118 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் காயமடைந்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய தடியடியில் சுமார் 60 போராட்டக்காரர்கள் காயமடைந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட 70 பேரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். प्रदर्शनकारियों को किस तरीके से यहाँ पर पीटा जा रहा है, किस तरीके से यहाँ पर लाठी चार्ज किया जा रहा है, आप एक तस्वीरें देखिए। டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காவல்துறையின் தடையை மீறி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிஜித் தேப்கே, சௌரவ் தாஸ், சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி உள்ளிட்டோர் கேரளா ஹவுஸ் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறையின் தொடர் கட்டுப்பாடுகளையும் மீறி தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கரப்பான் ஜனதா கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து அக்கட்சி நிர்வாகிகள் மனு அளித்தனர். மேலும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை உடனடியாக விடுவிக்க கோரியும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் நீட் வினாத்தாள் கசிவால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. கரப்பான் ஜனதா கட்சியினரின் கோரிக்கைகளை ஏற்பது குறித்து முடிவெடுக்க மத்திய அமைச்சர் JP நட்டா தங்களிடம் சிறிது அவகாசம் கேட்டுள்ளதாக அக்கட்சியின் பிரதிநிதி அசுதோஷ் ரங்கா கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் JP நட்டாவை கரப்பான் ஜனதா கட்சி பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். அப்போது போராட்டத்தை தாங்கள் வாபஸ் பெற தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, நீட் தேர்வால் உயிரிழந்த மாணாக்கர் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு, உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் என்ற 3 நிபந்தனைகளை வைத்ததாக அசுதோஷ் ரங்கா எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கட்சி தலைமையுடன் பேசி முடிவெடுக்க அமைச்சர் JP நட்டா சிறிது அவகாசம் கேட்டதாகவும் அசுதோஷ் ரங்கா தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தடியடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் மீதான தடியடி ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள கார்கே, பாஜக அரசு ஆட்சியில் நீடிக்க தகுதியற்றது என்றும் சாடியுள்ளார். இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு விரோதமான பிரதமர் மோடிதான் என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, நியாயமான கேள்விகளை எழுப்பிய மாணவர்கள் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்க டெல்லி எய்ம்ஸ் மற்றும் சஃப்தர்ஜங் மருத்துவமனைகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சோனம் வாங்சுக்கை காவல்துறையினர் சஃப்தர்ஜங் அரசு மருத்துவமனையில் வலுக்கட்டாயமாக சேர்த்து சிகிச்சை அளிப்பதற்கு எதிராக அவரது மனைவி கீதாஞ்சலி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சோனம் வாங்சுக்கின் மருத்துவ அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மேலும் சோனம் வாங்சுக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து தனது உண்ணாவிரத போராட்டத்தை நீட்டிப்பதாக சோனம் வாங்சுக் அறிவித்துள்ளார். ஏற்கனவே 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற சமூக செயற்பாட்டாளரை எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்தீர்கள் என உத்தராகண்ட் அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த உத்தரகண்ட் உயர்நீதிமன்ற அமர்வு உத்தராகண்ட் பரிவர்த்தன் கட்சியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் பிரபாத் யானி எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் என கேள்வி எழுப்பியது. பிரபாத் யானி காவலில் வைக்கப்பட்ட வழக்கில் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக கோரி சென்னை தரமணியில் உள்ள அம்பேத்கர் பல்கலைக்கழகம் முன்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்வி முறையில் உடனடியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்தியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் போராட்டக்காரர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் மிருதுல்லா, நீட் தேர்வு விவகாரத்தில் டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காத முதல்வர் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்தார். தாவேகாவினுடைய தலைவர், அதே போல தற்போது தமிழக முதலமைச்சர் அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கை அனிதாவினுடைய மரணம் எனக்கு அவ்வளவு வலியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பேசினாரு. போராட்ட களத்தில் ஜனநாயக சக்திகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த அரசு வெளியிடாதது, அதுவும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார்கள், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இது குறித்து வெளியிடாதது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து சென்னை தரமணியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் சோனம் வாங்சுக் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளே அமளிகள் ஒத்திவைப்புகளுடன் தொடங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு, ராமர் கோயில் காணிக்கை முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அதை சபாநாயகர் ஏற்காத நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து பேச முயன்றபோது அனுமதி மறுக்கப்பட்டது. போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கும் கார்கே கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேச மாநிலங்களவை தலைவர் அனுமதிக்காததால் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முழக்கங்கள் எழுந்தன.